ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். ஒலிம்பிக்கில் இந்தியா இன்று துப்பாக்கிச் சுடுதலில் 2, வில்வித்தையில் 1 என 3 பதக்கங்களுக்கான போட்டிகளில் விளையாடுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா இன்று களமிறங்கும் போட்டிகள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். ஒலிம்பிக்கில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்குபெறும் போட்டிகள் நண்பகல் 12 மணிக்கு தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையரில் சாத்விக் ரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை விளையாடுகிறது. பெண்கள் இரட்டையரில் தனிஷா கிறிஸ்டோ, அஸ்வினி பொன்னப்பாவும் இன்று களமிறங்குகிறார்கள். துப்பாக்கிச் சுடுதலில் தமிழக வீரர் பிருத்விராஜ் தொண்டைமான் டிராப் பிரிவில் பதக்கத்தை நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார். துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி தகுதிச் சுற்றுப் போட்டியில் சரப்ஜோத் சிங், அர்ஜுன் சீமா, மனுபாக்கர், ரிதம் சங்வான் ஆகியோர் களமிறங்குகிறார்கள். துப்பாக்கிச் சுடுதலில் பெண்கள் 10 மீட்டர் ஏர் ரைபிள் இறுதிப் போட்டியில் ரமிதா ஜிண்டால் விளையாடுகிறார். இதே பிரிவில் ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் அர்ஜுன் பபுதா களமிறங்குகிறார். இதன் மூலம் இந்தியாவிற்கு இன்று துப்பாக்கிச் சுடுதலில் அதிகபட்சமாக 2 பதக்க வாய்ப்புகள் உள்ளன. ஹாக்கியில் நியூசிலாந்தை த்ரில் நிறைந்த போட்டியில் வீழ்த்திய இந்தியா அடுத்து அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. பேட்மிண்டன் ஆண்கள் பிரிவில் லக்ஷ்யா சென் விளையாடுகிறார். வில்வித்தையில் ஆண்கள் குழு காலிறுதியில் பி தீரஜ், தருண் தீப் ராய், பிரவீன் ஜாதவ் விளையாடுகின்றனர். இதில் இந்திய குழு வெல்லும் பட்சத்தில் அடுத்து அரையிறுதி, இறுதிப் போட்டிகளில் விளையாடும். இதுவும் இந்தியாவிற்கு பதக்க வாய்ப்புள்ள போட்டியாகும். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.